ரொம்ப நேரமா தயங்கிக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா இவளும் போய் கதவை திறக்கிறா. ஒரு டீயை வாங்கிட்டு வந்து அங்க வச்சுட்டு டக்குன்னு இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கட்டி பிடிக்கிறான். நான் வந்துட்டு 10 வருஷமா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா எப்போ நீ இந்த அளவுக்கு வளர்ந்த அப்படின்னு எனக்கு தெரியல, நீ ரொம்ப அட்ராக்டிவா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றான். ஹீரோயினும் தயவு செஞ்சு என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு கத்துறா. உங்களுக்கு கொஞ்சம் கூட கேவலமா இல்லையா? நான் 10 வயசுல இருந்து உங்க கூடயே இருக்கேன், என்கிட்ட இப்படி நடந்துக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆனா இப்போ உனக்கு 10 வயசு இல்ல அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அவ உங்களை ரொம்ப லவ் பண்றா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்காவோட குரல் கேக்குது. அவங்க அக்கா அங்க வந்துட்டா போல. உடனே இவன் வாயை பத்தி என்ன சொல்றானா, மரியாதையா இருந்துக்கோ, அவகிட்ட நடந்ததை பத்தி ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணினா உனக்கே நல்லாவே தெரியும் அவ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றான்னு சொல்லிட்டு. திடீர்னு மாடியில இருந்து குதிச்சு சேர்த்துட்டானா என்ன பண்ணுவ, உனக்கு இருக்கதா ஒருத்தி தானே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவங்களோட பேரு காயு, இவங்க தான் நம்ம ஹீரோயினோட அக்கா. அவங்க வந்த உடனே இவன் என்ன சொல்றானா, என்ன பண்றது பசங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, டீ எடுத்துட்டு வந்து குடிமான்னு சொன்னா எதுக்கு ரூம்கெல்லாம் வரீங்க அப்படின்னு கேக்குறா. எதிர்த்து பேசுறா அப்படின்னும் போது அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, இவன்